எங்க அப்பா சூப்பரா இருக்கு பழம். ஜெஷிதா பறிச்சிட்டே. சூப்பர். பாருங்க फ्रेंड्स எந்த அளவுக்கு முந்திரி பழம் பறிச்சிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரே மார்க்கு பழம் தான். வாவ். ஊடுது பேபி சூப்பர் பேபி. தாத்தா பாரு பேபிக்கு காய் பறிச்சு தரணும்னு மரத்து மேலே ஏறிட்டாரு. நல்லா இருக்கா? பச்சை காய் फ्रेंड्स பச்சை முந்திரி. நம்ம வீட்ல மாங்காய் பிஞ்சு தான் நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. இவ்வளவு தூரம் பச்சை கொட்டையுமே பறிச்சு வந்தோம் நிறைய இந்த டைம். அழகா எங்க பாரு அரிஞ்சு அப்படியே வச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து முந்திரி தோப்புக்கு தான் போறோம். என்னோட பாட்டி ஊருக்கு தான் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி பழம் பழுத்து ரொம்ப நாள் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க போறதே வந்து பாத்தீங்கன்னா லேட்டா போறோம். ஏன்னா திருவிழா டூருன்னு சொல்லிட்டு பிஸியா இருந்துட்டோம், சுத்திங்க இருந்தோமா. சோ அதனால முந்திரி தோப்புக்கே போகல. இன்னைக்கு வந்து முந்திரி தோப்பு போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். முந்திரி பழம் இல்லனாலும் முந்திரி பச்சை முந்திரி இருக்குல்ல அதுவே கொஞ்சம் பறிச்சு கிடைச்சாலும் எடுத்துட்டு வரலாம். போலாமா? அப்படியே ஆயிரத்தாவும் பாத்துட்டு எல்லாம் வரலாம். என்னமா பச்சை 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 முந்திரி பறிச்சுன்னு வருமா? போலாமா? போலாம். சரிடா வாங்க. ஜெஷிதா முந்திரி தோப்புல பூந்து வந்துட்டு இருக்காரு. என்னமா முந்திரி பழம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி பழத்தை. எங்க அப்பா சூப்பரா இருக்கு பழம். ஜெஷிதா பறிச்சிட்டே. சூப்பர். காட்டுமா அம்மா முந்திரி பழம் தட்டா கொட்டை எங்கேயே வச்சிரு. ஆமா சரி கொட்டைலாம் நமக்கு தேவை கிடையாது. அழகா முந்திரி பழத்தை பறிச்சு சாப்பிட்டு பச்சை முந்திரி நம்ம தோட்டத்துல போய் அழகா பறிச்சுட்டு வந்துடலாம். சோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் வழி. முந்திரி தோப்பு சூப்பரா இருக்கு பத்தியாட்டு. நல்லா வெளியில வந்தா நல்லா வெயில், ஆனா இங்க உள்ள இருந்தா நல்லா குளு குளுன்னு சூப்பரா இருக்கு. போலாமா ஜெஷிதா? நல்லா இருக்கா பாரு, சாப்பிட்டு பாரு. கழுவலான்னு பார்த்தேன். அது நல்லா ஸ்வீட்டா டேஸ்டா இருக்குப்பா. சூப்பரா இருக்கா? ஜெஷிதாக்கு வேணுமா? இந்தா நல்லா இருக்கா? சரி போலாமா? வா ஆயா தாத்தா பாக்க போலாம் வாங்க. மஞ்சள் கலர் பழம். மஞ்சள் கலர் பழம் தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பழம். தொட்டாலே அது உழுது பழுத்து நல்லா பழம். ஃப்ரெண்ட்ஸ் மணல் அதிகமா இருக்கு சொல்லிட்டு என்ன வண்டில இருந்து இறக்கி விட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் வண்டியில ஸ்லோவா வருவோம். மணல்ல எங்கன்னா போட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால நானே இறங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரு தாத்தா ஐயா பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஜெஷிதா ஜாலியா கிளம்பி போறாரு. தாத்தா ஐயா நீனு. நல்லா இருக்கு கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இப்ப மழை எல்லாம் பெஞ்சது இல்ல, அதனால வெயில் இல்லாம நல்லா இதமான வெயில்ல சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா முந்திரி தோப்பா அழகா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி தோப்புல அந்த வெளிச்சம் நிறைய இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த பாதைய. இந்த பாதையில தான் நடந்து போவாங்க ஆயம் தாத்தாவும். கொல்லி தெரியுமா பேபி கரெக்டா உனக்கு? தெரியுமா? எங்க பாட்டி வீட்டு கொல்லிக்கு வந்தாச்சு. உள்ள போலாம். ஆயா என்ன பேபி மாங்காய் இருக்கா? ஐயா ஆமா போன டைமே வந்து பறிச்சு தானே நம்ம. ஐ மயில் கத்துது பேபி. மயில் அங்க இருக்கிறாங்க, தூரமா இருக்கிறாங்க ஆயா தாத்தா. போன டைம் இங்கதான் வந்து பழத்தெல்லாம் உருவி போட்டு போனோம். அறுவடை நம்பருக்கு வருமா? ஒண்ணுமே இல்ல தாத்தா சொல்றாரு. எல்லாம் அறுவடை ஆனதுக்கு அப்புறம் என்ன இருக்குது இங்க கேக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அறுவடை ஆயிடுச்சு, இருந்தாலும் அப்படியே வரும்போது பாத்துக்கிட்டே வந்தோம் நம்ம. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுமே இல்ல போல. மாங்காய் பிஞ்சு தான் இருக்குது, அதை காட்டுறோம் பாருவா. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப என்ன இருக்குதுன்னா நம்ம வீட்டுல மாங்காய் பிஞ்சு தான் நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. போயிட்டு ஊறுகாய் போடலாம். வா ஜெஷிதா எங்க இருமா வராரு. ஆயக்கிட்ட போயிட்டு பச்சை காய் வாங்கின்னு வர்றாரு. ஈஸி ஆயிட்டோம். பச்சை காய் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை முந்திரி. நாங்க அதான் பிளான் பண்ணிட்டே வந்தோம். பழம் இருக்கு அது தெரியும், பச்சை முந்திரியாவது இருக்குன்னா இருக்கு பசங்களா. அது பாரு இருக்கு பாரு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பச்சை முந்திரி. சூப்பரா குழம்பு வச்சு சாப்பிடலாம். சிக்கன் குழம்பு எல்லாமே சாப்பிடலாம். பழம் பறிக்க வந்து இப்ப முந்திரி கொட்டையா பறிச்சுக்கிட்டு இருக்கோம். பச்சை முந்திரி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு. வந்ததே பேபி இந்த குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும்.
இங்க பாரு பழம். ஒரு பழம் சூப்பரான ஒரு பழம் கிடைச்சது. பழம் இருக்கும் தேடி பார்த்து ஒன்னு ரெண்டு பறிச்சுக்கலாம். சாப்பிட்டு பாப்பா. ஐ வேணா. ரஷிதா. ஏய் ஜெஷா. நல்லா இருக்காமா? ஃப்ரெண்ட்ஸ் ஆயம் தாத்தாவும் பச்சை காய் பறிக்கிறாங்க. தாத்தா கேட்டா வந்தாரா இல்லையா மாமா? பாத்துட்டு போயிட்டாரா? இது எல்லாம் பரியா. ஏய் ஜெஷா இங்க வா. ஜெஷா ஒரு பழம் எடுத்து கொடுத்தா அழகா சாப்பிட்டுன்னு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல நம்ம வந்து பச்சை காயாவது இருக்குது பேபி. இதெல்லாம் கூட இருக்கு பாரு பேபி. பச்சை பேபி. போன வருஷம் பச்சை கொட்டை ஏமாந்துட்டோம்ல, அதனால அறுவடை சீசன் டைம் தான் பச்சை காய் கிடைக்கும். அப்போ வந்து பறிச்சுக்கலாம். இதே பாரு பேபி அழகா ஒரு காய். இதே பாரு பேபி. இங்க பாரு பேபி. இதே பாரு. கட்டு. சூப்பரா இருக்கு. சூப்பரா பச்சை காய் பறிச்சாச்சு. தாத்தா பாரு பேபிக்கு காய் பறிச்சு தரணும்ட்டு மரத்து மேலே ஏறிட்டாரு. தாத்தா இறங்குங்க, கீழே இறங்குங்க பாத்து. அவங்களுக்கு என்னன்னா இப்ப காய் பழம் எதுவுமே இல்லன்றதுனால இருக்கிறத ஒண்ணு ரெண்டு தடவி பறிக்கிறாங்க. நீ உழுக்கிறது கூட ஏறக்கூடாது. அதான் எதுக்குமே ஏறக்கூடாது. நிறைய தான் இருக்குது. ஒரு பயிர் 2 ரூபாயும் பாரு பேபி. பரி பேபி. ஃப்ரெண்ட்ஸ் வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முந்திரி தோப்புக்கு வருவோம். முந்திரி தோப்பு வந்து பழம் பேபி வந்து பார்த்தீங்கன்னா உழுக்குவார். உழுக்கிட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கொட்டெல்லாம் திருவி போட்டு ஜாலியாக போவோம். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பழமே ஆக்சுவலி நம்ம மரத்துல இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை ஆயிடுச்சு. பச்சை முந்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சுக்கிட்டோம். தாத்தாவும் பாட்டியும் 1 2 அங்கங்கே பழம் உழுந்து கிடக்கும் இல்லையா, அது மட்டும் தனியாக வந்து பொறுக்கிட்டு இருக்காங்க. கொட்டைலாம் திருவி போடலான்னு வந்தால் ஒரு கொட்டை கூட இல்லை பழம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி கொட்டை திருவுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். ஜஷிதாவையும் கூட்டின்னு வந்தேன். ஒரு பழம் சாப்பிட்டுக்கிறாரு. நல்லா இருக்குதாம்மா? நல்லா இருக்கா? அழகா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முந்திரி பழம் 1 2 மரத்துல இருக்கு. அதை பறிச்சு எடுத்துட்டு போலாம். பேபி மரத்து மேல ஏறி நின்று பறிச்சுன்னு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அது கூட இருக்கு பேபி அந்த மரத்துல காய். அதுவும் தொங்குது பாரு. இலை பச்சையா இருக்குனால நமக்கு கண்ணு தெரியல. போடு இருக்கு பாரு காய். இதான் பச்சை கொட்டை. இங்க பாருங்க காத்துல நல்லா ஆடுது செய்யுதா. அப்படியே மேல 2 கொட்டை இருக்கு. சிவப்பு கலர் பழம். சிவப்பு பழமா? ஆமா 3 கலர்ல இருக்கும் பழம். 3 4 கலர்ல. ஜஷிதாக்கு வேணுமா பாரு. உமக்கு செய்யுதா. இந்த ஒரு மரத்துல மட்டும் தான் பழம் உச்சியில இருக்குது. உழுக்க போறியா? போய் உழுக்குறேன். கிடைச்சா எடுத்துக்க முந்திரி பழம். இந்த சைடு இருந்தது பேபி. இந்த பக்கம் ஹைட் எல்லாம் 8 குச்சி 8 வரைக்கும் பறிப்பாங்கல்ல. ஆனா அதுவா உழுந்தாதான் உண்டு. ஆமா உழுக்க முடியாதுல்ல. நீ நம்ம தேர்ற ரஷிதா என்ன தேர்ற? முந்திரி கொட்டை தேர்ற. தேடிதா முந்திரி கொட்டை எடுத்துதாம்மா. பேபி ஹைட்டா ஏறிட்டா இருக்கா. நிறைய குச்சி தான் காஞ்சி இருக்குதுல்ல. நான் கூட பழம் கொட்டுதாங்காட்டின்னு பார்த்தா குச்சி தான் கொட்டுது பேபி. ஏய் பழம் விழுது. 1 2 விழுது. அவளுக்கு உழுக்கே பார்த்து கெட்டியா பிடிச்சிக்க நல்லா கிளையா. வா 1 2 விழுந்துருக்கே. அதுதான் நல்லா குளுக்க. 1 2 பழம் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருக்கு. என்னம்மா? ஹாய் ஜெஷிதா பழம் எடுத்துட்டு வந்துக்கிறாங்க பாருங்க. ஹாய்
வாவ் உழுது பேபி சூப்பர் பேபி ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு ஃப்ரெண்ட்ஸ் தாத்தா பாருங்க ஹை சூப்பரா பச்சை கொத்த பறிச்சுன்னு வந்துக்கிறாரு நல்லா பெரிய பெரிய காயா இருக்கு பயிர் தானே உங்களுக்கு போகணும் ஆமா வாவ் இது பழம் தம்முன்னு வந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ் பழம் உலுக்கி போடுவேன் ஜஷிதா பார்த்துட்டு பழம் தம்முன்னு வந்துச்சுன்னுறாரு அவர் ஒன்று ஒன்றா பொறிக்கும் போய் தாத்தா கூடையில் ஆயா கூடையில் போட்டுன்னு இருக்கா எடு எடு பழம் எடு மண்டாச்சு வாவ் பறி பறி ஆ பறிச்சு எடுத்துணும் நோ நோ பறிச்சு எடுத்துட்டு வா பழம் முத்திட்டு முத்திருச்சா கேட்ச் பிடி வா பாருங்க முந்திரி பழம் பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா முந்திரி பழம் கிடைச்சிருச்சுப்பா நல்லா இருக்கு பேபி மரத்து மேல இருந்து உழுக்குனாரு இதோ கடை இது ஃபுல்லாவே இன்னும் கொஞ்சம் பொறி வச்சிருந்தா இன்னும் அங்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் விழுந்து கிடக்குது எல்லாத்தையும் எடுத்துன்னு வரேன் போய் எடுத்துட்டு வாப்போ ஜஸ்விதாவும் வராரு பாரா சுத்தி பாருங்க காடு மாதிரி தான் இருக்குது அப்போ பழம் இவ்வளோ நீட்டு மஞ்சள் கலர் பழம் நிறைய இருந்தது பழம் வந்து பாத்தீங்கன்னா பறிச்சேன் அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வரணும் இந்த மாங்காய் இப்போ பச்சனே இல்ல இது வேற மரம்ல இது வேற மாமரம் கொத்து கொத்தா காய்க்கும் இது ஆனா இது வந்து ஊறுகாய் தான் போடலாம் ஊறுகாய் என்னம்மா மாம்பழம் வேணும் அங்க பச்சை பெரிய இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் வந்து கீழே இருக்குது ஜஸ்விதா பறிக்கிற அளவுக்கு கீழே இருக்கு சங்கீதா சூப்பரா இல்ல மாம்பழம் வேணும் ஜஸ்விதாக்கு எங்கம்மா போய்கினேக்குற எங்க போய்கினுக்குற ஜஸ்விதா பாரா போய்கினேக்குறாரு அவர் மட்டும் வா ஆமா அதான் முந்திரி தோப்பை சுத்தி சுத்தி வந்துருக்கிறாரு ஊஞ்சல் ஒரு துணி எடுத்து வந்து அழகா ஊஞ்சல் கட்டி வரலாம் சூப்பரா இருக்குது சரியா இருக்குது காய் தான் இப்போ சீசன் முடிஞ்சதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த காயெல்லாம் அந்த அளவுக்கு பெருகாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கட் பண்ணி முந்திரி எடுத்துட வேண்டியதான் இந்த பச்சை காய் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் ஜஷிதா நல்லா இருக்குதாம்மா முந்திரி பழம் ஃப்ரெண்ட்ஸ் ஜஷிதா முந்திரி பழம் எப்படி சாப்பிட்றாரு பாருங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஜஷி இப்போ வந்து லைட் இந்த பழம் தான் உழுக்கணும் இதுல இருந்து கொட்டை மட்டும் தான் கிடைச்சது ஆமா அறுவடை ஆயிடுச்சுல்ல சும்மா அந்த இலையை தேடி தேடி அப்படியே ஒன்று ரெண்டு பொறுக்க வேண்டியது ஒரு நாள் ஃபுல்லா ஒன்று தான் பொறுக்கியே இருக்கிறாங்க மாதிரி 1 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயா தாத்தாவும் இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 3 மணிக்கே கிளம்பி வருவாங்க அனகொண்டா பாம்பா வந்தது வந்து பாத்தீங்கன்னா அழகா முந்திரி தோல் சுத்தி பார்த்துட்டு முந்திரி பழம் முந்திரி பச்சை காய் அதெல்லாம் வந்து மாங்காய் எல்லாத்தையும் பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பழம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போறோம் ரெட் பழம் மட்டும் தான் இருந்தது அது மட்டும் பறிச்சாச்சு அப்புறம் மாங்காய் பழுக்கிறதுக்கு மாங்காய் குழம்பு வைக்க மாங்காய் சொல்லிட்டு எல்லாமே பறிச்சுட்டேன் போய் வரையா போயிட்டு வரோம் ஆயா தாத்தாக்கு பாய் சொல்லு ஆயா தாத்தா இன்னொரு நாள் வந்து இன்னொரு நாள் வரலாம் அணுகுண்டா வேணும்னு சொல்லி கேக்குறாரு இன்னொரு நாள் வர எனக்கு அணுகுண்டா பாம்பு வேணும்ன்றாரு புச்சி வையா அணுகுண்டா பாம்பு புச்சியன்றாரு சரி எவ்வளோன்னு கேளு முதல்ல நீ வாங்க விலை எவ்வளோன்னு கேளு 200 ரூபாயா இவ்வளோ பெரிய பழம் வச்சுக்கிறாங்க வீட்டுல வந்ததுக்கு நிறைய இங்கே பலாப்பழம் வச்சுருந்தாங்களே ஒரு பலாப்பழமும் வாங்கிட்டோம் ஸோ பலாப்பழம் சாப்பிட்டுக்கிட்டே பலாப்பழம் வாங்கிட்டு போகிறோம் மாங்காய் முந்திரி பழம் பலாப்பழம் எல்லாமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு நம்ம வாங்கி பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பச்சை முந்திரி பறிச்சு நேராக சிக்கன் கடைக்கு வந்துட்டேன் இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இப்பயே வந்து சிக்கன் வாங்கிட்டு போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம் ஓகேவா ஏன்னா நாங்கள் டிஃபன் மட்டும் தான் இட்லி செஞ்சு சாப்பிட்டோம் லஞ்சு செய்யவே இல்லை போயிட்டு முந்திரி போட்டு லஞ்சே செஞ்சிடலாம் அவ்வளோதான் தாத்தா சொன்னாரு
எறா வாங்கி அதுல போட்டு பண்ணா வேற லெவலுக்கு சிக்கனை விட எறாவில போட்டு பண்ணா சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. எறா கிடைக்கல, அதனால சிக்கன் வாங்க வந்துட்டோம் நாங்க. இன்னொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா எறா போட்டு சமைச்சு பார்க்கலாம். ஏன்னா இப்ப நிறைய பிரச்சனை இருக்கும், 2 டைம் சமைக்கலாம். இன்னைக்கு சிக்கன்ல சமைக்கலாம், இன்னொரு நாள் பிரான்ல சமைக்கலாம். ஓகே, முந்திரி தோப்பு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க வாரங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு முந்திரி பழம் ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரே மரத்து பழம் தான், நல்லா அந்த சிவப்பு பழம் சூப்பரா இருக்கு. அங்கேயே சாப்பிட்டு பார்த்தேன், நல்ல டேஸ்ட். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அந்த கொட்டையோட முந்திரி கொட்டையோட வந்து பாத்தீங்கன்னா பறிச்சுட்டு வந்துட்டேன். முந்திரி கொட்டை முன்னாடி சின்ன சின்னதா இருக்கு, இது பழம் முந்திரி கொட்டை பார்க்கவே நல்லா சூப்பரா இருக்கு சங்கீதா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதாவும் அங்க ஒரு 4 பழம் சாப்பிட்டா. ஜஷிதா தான் சாப்பிட்டாரு. பழம் சாப்பிட்டா, இது வந்து அப்படியே வச்சுக்கலாம். உப்பு போட்டு கட் பண்ணி உப்பு போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட போறேன். நல்லா இருக்குமா தெரியல, நல்லா ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு தூரம் பச்சை கொட்டையுமே பறிச்சுட்டு வந்தோம் நிறைய. இந்த டைம் குழம்பு வைக்கிறதுக்காக பச்சை கொட்டை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் வந்து ஒழுங்காவே பறிச்சுட்டு வரல, பிஞ்சு காயா பறிச்சுட்டு வந்துட்டேன். சோ இந்த டைம் ஆயாவே பறிச்சு கொடுத்தாங்க. போய் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா, ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க, முன்னாடியே வருவீங்கன்னு நினைச்சேன், என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க, காய் பூரா அறுவடை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தாத்தா வந்து பாத்தீங்கன்னா குழம்பினே இருந்தது பூரா ஓடி ஓடி போய் பறிச்சுட்டு வந்தாரு. மத்த மேலாம் ஏறி பறிச்சாரு. பிள்ளைங்க வந்து ஏமாந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு போய் தேடி தேடி பறிச்சு கொடுத்தாங்க. பச்சை காய் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பறிச்சுட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை காய் பறிச்சுட்டு வந்த ஆர்வத்திலே அப்படியே சிக்கனுமே வாங்கிட்டு வந்தேன். சிக்கன் வாங்கிட்டு கிளீன் பண்ணி இன்னைக்கு பச்சை முந்திரியை போட்டு சிக்கன் குழம்பு தான் வைக்க போறேன். அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அப்படியே வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்க பாட்டி வீட்டுல 2 மாமரம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெரிய மாமரம், இன்னொன்னு சின்னது. இன்னொரு மாங்காய் இருக்குது. ஆமா, 3 மாமரம் இருக்கு மொத்தம். 3 மாமரம் இருக்குது, சின்ன சின்ன காய் காய்க்கிற மாதிரி மாங்காய் இருக்கு. அப்புறம் எலுமிச்சங்காய் இருந்ததா, அப்படியே போய் ஒரு எலுமிச்சங்காயும் பொறிக்கணும் வந்தாரு. எல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் காய், இதான் பழமா பழுக்கும். இங்க பழமா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க பிஞ்சா இருக்கும்போது இது மாதிரி இருக்கும். பழம் வளர வளர வந்து பாத்தீங்கன்னா பெருசாகி இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பழுக்கும். இதான் வந்து பாத்தீங்கன்னா முந்திரி. இங்க பாருங்க, இப்படிதான் தொங்கும். இப்ப பச்சையா இருக்கும்போது காய் வந்து பெருசா இருக்கா, ஆமா, அதுக்கப்புறம் சின்னதாயிடும். இதுல ஃபர்ஸ்ட் இந்த காய் எல்லாம் வந்து தனியா எடுத்து வச்சிடலாம். இந்த காய் போட்டு குழம்பு வைப்பாங்க சொன்னாங்க. கத்திரிக்காய் எல்லாம் போட்டு மீன் குழம்புலாம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காய் ரொம்ப பெருசாகாம பழுக்காம அப்படியே பச்சை காய். இது அரிஞ்சு பார்த்தோன்னா அப்படியே கத்திரிக்காய் காய் மாதிரி இது. ஆமா, இதை அப்படியே கட் பண்ணி போட்டு குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, சங்கீதா எல்லாமே கத்துன்னு வந்துட்டாரு. ஆமா, நெக்ஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப காய் அதிகமா இல்ல, கொஞ்சோண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன காய் தான் இருக்கு. முந்திரி பால் போட்டா கையெல்லாம் கொப்பளமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் கையெல்லாம் கருப்பு கருப்பாயிடும். எனக்கு கால்ல வச்சு காலால உடைச்சேன். அப்ப இந்த கால்ல பால் பட்டு ஃபுல்லா புண்ணா போயிடுச்சு. இந்த டைம் நான் என்ன பண்ண போறேன்னா வச்சுக்கேன், கத்தி வச்சு அரிய போறேன். கைக்கு வந்து கிளவுஸ், பொண்ணு என்ன வேலை பார்த்துச்சு, கவர் எடுத்து வந்து வச்சா மாம்பழத்தை கட் பண்ணிக்கிறா. டெக்னிக்கா கைக்கு கிளவுஸ் போட்டுக்கிறது. சாம்பல் போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கத்தி வச்சு இங்க வந்து எடுப்பாங்க, குச்சி வச்சு கொடுத்தோம்னா அது உடஞ்சிரும். இப்ப நம்ம வந்து 2 கட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். கை பார்த்து செஞ்சா அழுத்தமா தான் இருக்கும். கை பச்சை காய் அரிது ரொம்ப ஈஸி பேபி, ஈஸியா அரிஞ்சிடலாம். ஆமா, நம்ம தான் டெக்னிக் தெரியாத அன்னைக்கு போட்டு உருட்டிட்டு கறணும். அப்படியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே 2 முந்திரியை அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நம்ம குச்சி வச்சு எடுத்தா முழுசா கிடைக்கும். இதுனா நமக்கு 2 கிடைக்கும். கட் பண்ண முடியல பேபி, நீட்டா வரணும் போல இருக்குது. ஆயுதம் வேற ரெடி பண்ணிருக்கு, கட் பண்ண முடியலன்ற. கத்தி ஷார்ப் இல்ல, அருவாமனையில கூட அரையலாம். நான் பேபி ஆயுதம் கண்டுபிடிச்சிட்ட போல இருக்க. ஆமா, இதுக்கு மேட்சா வந்து பாத்தீங்கன்னா அருவாமனை தான் கரெக்டா இருக்கு சங்கீதாக்கு. வழுகுது கத்திய. ஆமா, அருவாமனையில அருவாமனை ஈஸியா இருக்குது அரியத்துக்கு. அழகா இங்க பாரு, அரிஞ்சு அப்படியே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பண்ண, உள்ள இருக்குது கத்தியால நீ வெளியேடு. இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தோல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இந்த காய் இருக்க, அதை எடுத்துட்டு எடுக்கணும். இது எடுத்தனா இந்த பாரு மேல வெள்ளை கலர் தோல் இருக்கும், இந்த மாதிரி அழகா எடுக்கும். காய் சூப்பரா இதுல பயிரு. இது மேல ஒரு தோல் இருக்கா, பால் போட்டுருவோம். கட் பண்ணி எடுக்கணும். குழம்புக்கு தயாரான முந்திரி. இந்த தோல் வந்து சுடுதண்ணில போட்டாலே அழகா பிரிஞ்சு வந்துடும், ஈஸியா பிரிஞ்சிடும். சுடுதண்ணில போட்டா நம்ம 2 வெட்டாதனால கையால கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே பிரிச்சுக்கலாம். கையால பிரிக்க வரலன்னா சுடுதண்ணில போட்டு எடுத்தா உடனே வந்துடும். டெக்னிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்பதான் கத்துக்கினேன். எங்க வீட்டுக்கு எல்லாம் முந்திரி தோப்புலாம் கிடையாது. இங்க கல்யாணம் ஆன பிறகுதான் வந்து வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு போய் பச்சுன்னு வரும், பேபியோட பாட்டி வீட்டுக்கு போய் அழகா முந்திரி காய் பச்சை காய் பச்சுன்னு வந்து சமைக்க ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பழகிடுச்சுங்க. பாருங்க, சூப்பரா இருக்கு சங்கீதா முந்திரி. கையில நமக்கு பால் படாது, அழகா கட் பண்ணி எடுத்துடலாம்.
முந்திரி தோல் தனியா வந்துடும். உரிச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து பாத்தீங்கன்னா முந்திரி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர்கிட்ட கொடுத்தாச்சு. க்ளீன் பண்ண ஈஸியா வருதா பேபி? சூப்பரா வருது. வேற நோண்டி எடுத்தோம்னா பருப்பு அழகா வருது. பேபி கையில அந்த கவர் கொடுத்தாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பருப்பு ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருந்தேன். கட் பண்ணி கட் பண்ணிருக்கோம். ஆனா நமக்கு இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் தான் கிடைக்கும். உள்ள விதை கம்மியா தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த காயுமே இருக்குல்ல, இது வந்து காய், இது கொட்டை. ஸோ உள்ள எடுத்தோம்னா கொஞ்சம் தான் கிடைக்கும். மேல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு இங்க பாருங்க இவ்வளவு தூரம் தோல் உடச்சு வச்சிருக்கோம். திட்டமா இது மீது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நாளைக்கு எறா குழம்பு வைக்கலாம், எறா சாம்பார் குழம்பு வைக்கலாம், சாம்பார்லயும் போடலாம். முட்டை உடச்சு ஊத்தி போயிட்டோங்க பேபி. பொடி மாசு இல்ல, முட்டை பொடி மாசு. ஆமா, எங்க மாமா எடுத்துட்டு வருவாரு. இது முட்டை பொடி மாசு பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபில பிடிச்சிருக்கோ அதுல போட்டு செஞ்சு சாப்பிடலாம். முந்திரிய வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம் அதானே? ஆமா, பச்சை முந்திரி வச்சு குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும். பச்சை முந்திரி கிடைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னடி அதானே அவர் அண்ணன்ன்றாரு. அதான் சிக்கன் நார்மலா எப்பயுமே சிக்கன் குழம்பு வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சிக்கன் குழம்பு வச்சு ஃபைனலா வந்து அந்த முந்திரி போட்டா கரெக்டா இருக்கும். குழம்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தலை தலைன்னு சூப்பரா கொதிக்குது. நல்லா கம கமன்னு குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிக்கன் குழம்பு நார்மலா நீங்க எப்படி வைப்பீங்களோ அது மாதிரி வச்சுட்டு ஃபைனல் டச்சா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முந்திரி வந்து போடணும். பச்சை முந்திரி உரிச்சு வச்சிருக்க பச்சை முந்திரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே சேர்த்துக்க வேண்டியது. தூவி விட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வெந்துரும். இது சிக்கன் வந்து ஒரு 300 கிராம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வாங்கி வந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா குழம்பு வச்சிருக்கோம். ஆமா, இங்க பாருங்க இதுவே நிறைய இருக்கு. ஒரு சின்ன வானல்ல செய்வே பார்க்க நல்லா நிறைய இருக்குல்ல. இன்னொரு நாளைக்கு வந்து சமைச்சிடலாம். ஒரே டைமும் சாப்பிட்டா வந்து பாத்தீங்கன்னா திகட்டிடும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சு சாப்பிடலாம். மீதி எடுத்து வச்சுட்டேன். சரி, இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து சாப்பிடலாம். கவர் இதோட கட்டியிருந்தேன். கவர் கட்டணத்தை தாண்டி இங்க ஒரு வெள்ளையா இருக்கு ஒரு அப்படியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆசிட் ஊத்துன மாதிரி ஆயிட்டு இங்க. அதுக்கப்புறம் ஒரு புள்ளி பாரு காயமாயிடும் செஞ்சாங்களா. பால் பட்டதுன்னா இது மாதிரி காயமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதவங்க முந்திரி கிந்திரி கிடைச்சதுன்னா ஏன்னா போற கொல்லி பக்கம் ஏதாவது போற வழியில கிடைச்சுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து ஆர்வத்துல அறிஞ்சிட போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கை ஃபுல்லா வந்து பால் போட்டுனா காயமாயிடும். ஸோ அது வந்து நான் கவர் போட்டுருந்துமே இங்க கவர் போடாத இடம் அப்படியே தெரிச்சுது. பால் வந்து தெரிச்சு எல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையா ஆயிடுச்சு பத்தியா. இதெல்லாம் வந்து காயமாயிடும். ஸோ 2 இடம் வந்து பாத்தீங்கன்னா பட்டு இருக்கேன். ஸோ அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணும் இல்லை. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். அடிப்பட்டாலும் காயப்பட்டாலும் சாப்பிட நல்லா இருக்கும். முந்திரி எல்லாம் போட்டு குழம்புங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. பச்சை முந்திரி சிக்கன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சாதமும் போட்டேன். பட்டன் பாருங்க பச்சை முந்திரி சிக்கன் குழம்பு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு லஞ்ச் ஸ்பெஷலு. ஸோ 3 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது. போயிட்டு சாப்பிடுவோம். ஆமா, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு முந்திரி எல்லாம் கிடைச்சுன்னா இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். சாப்பிட போறோம். சாப்பிட போலாம் கரெக்டா சொல்றாரு.